எங்கள் வீட்டில் இன்றைக்கி சீ ஃபுட் செய்ய போகிறது யார் என்று பார்க்குறீங்களா? ஃபிஷ்ஷெல்லாம் செய்ய போகிறாரு. தேவையான பொருட்கள் இதுதான். செய்யக்கூடிய ஆள் என் கணவர். அம்மா ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லுங்க. ஹாய். நம்ம என்ன செய்ய போறோம்னா சவுத் கொரியா சீ ஃபுட் ஸ்பைசி. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். வாங்க வெச்சோம். போட்டோம். நாங்க எதுமே ஆனியன், garlic, பூண்டு, தக்காளி, சால்ட், இறால், நண்டு எல்லாத்தையும் போட்டு எப்படி கலக்குற? கலக்கு. நினைக்கிறது சாஸ் குடும்ப பார்த்து சொல்லிடுறேன் சாஸ். புல்டாக் சாஸ். Wow, coming from the prawn. Da. காட்டிமும் பொடி. ஏலக்காய் பொடி. அவர் போடுறாரு. நான் பொடி நீங்களும் தெரியல. கலக்கி அந்த மசாலாவானது அந்த அந்த ராவையும் அந்த நண்டுகளும் ஊற வேண்டும். இந்த நறுமணம் வருதுங்க. எங்க நறுமணம் வருதுங்களா? கண்டிப்பா வருதுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பச்சை வாசனை போய் இறால இருந்து அந்த நண்டுல இருந்து வர வாசனை இருக்கு பாருங்க. அப்படியே சும்மா பட்டையை கலப்புது. அப்படியே இப்பவே நாக்கெல்லாம் எச்சு போட்டு பார்த்துக்கு. பாத்தீங்களா அது எப்படி அந்த கன்சிஸ்டன்சில வேகுது? அது எல்லாம் கொரியாவோட மசாலா தான் காரணம். நம்மளோட மசாலா. இப்போ என்னதான் கொரியாக்காரங்க கண்டுபிடிச்சாலும் நம்ம போடுற ஊர் மசாலா மாதிரி வருமா பாரு. அந்த தக்காளியும் மிளகாவையும் அரைச்சி அப்படியே அது அந்த ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதே நம்ம ஊர் தான். என்ன இப்போ இது பாத்தீங்களா எப்படி வேகுதுண்டு? இந்த பிரானு இந்த நண்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப நேரம் வேக தேவையில்லை. இப்போ அதுக்கு முன்னாடி பரதன் ஒரு வேலை பாத்துக்கிறாரு. என்னன்னு கெஸ் பண்ணி பார்க்கலாம். தெரியலையா? எனக்கும் தெரியல. இதை பாருங்க. இந்த சிக்கனை வந்து உருளைக்கிழங்கு கூட சேர்த்து ஃபுல்லாக அதை பாயில் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு எப்படி நம்ம ஃபுல்லு குக்கிங் பண்ணி வச்சிருக்காரு. ஒரு 5 விசில் வச்சிருக்காரு சிக்கனே. இங்க பாருங்க அந்த எலும்புறது சல தெரியுதா மக்களே? தெரியுது. இப்போ இது மேக்னேட் ஆன உடனே நெக்ஸ்ட் நம்ம பச்சை கல்ல ஒருத்த வெட்டி வச்சுக்கலாம் பாருங்க. பச்சை கலர்ல இவன் என்ன நடக்குறான்னு எனக்கும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சிக்கன்ஸ் இருக்கான் பாத்தீங்களா? இவனை எடுத்து அவனை அப்படி கவுத்து அப்படி போட்டு இப்படி ரெடி பண்ணுவாங்க. கொஞ்சம் நேரத்தில் அது வெந்த உடனே ஒரு தண்ணி ஊற்றிக்கிறாரு அதில். ஏன்னா இதுக்கு பேர் தான் நண்டு சூப்பு. கொரியன் அது பேர் உங்களுக்கு தெரியும். கொரியா போயிட்டு வந்திருக்கீங்க நீங்க. புல்டாஸ் சூப்புன்னு சொல்றாரு. அது என்ன நம்ம இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணதில்ல. இதுக்கப்புறம் தான் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்ச நேரம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் ஃப்ளேம் பாருங்க. ஃப்ளேம் எப்படி எரியுறான்னு அந்த ஃப்ளேம்ல அவனை ஒரு 10 நிமிஷம் சும்மா கம மூடி வச்சா அப்படியே கொஞ்ச நேரம் ஆகும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த சிக்கன் எடுத்து இப்போ கவுத்து போறாருன்னு. கவுத்துட்டாருங்களா? கவுத்துட்டாரு. இப்போ அதை ஒரு தடவை மேக்னேட் பண்ணி வைக்க போறாரு. இப்போ அந்த மசாலா சிக்கனோட மிக்ஸ் ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் ஆன பிறகு மூடி ஒரு 10 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு கம சும்மா வாசனை எல்லா பக்கமும் பறக்கணும். அந்த டைம்ல தான் நம்ம ஓப்பன் பண்ண போறோம். மக்களே நீங்க போய் ஒரு டீ குடிச்சுவாங்க. நானும் ஒரு டீ குடிச்சு வந்துடும் 10 நிமிஷம். அதுக்கு முன்னாடி பச்சை கலர்ல போறாரு. அதை போட்டு ஒரே முறை டீ குடிக்க போயிடலாம். ஒரே நிமிஷம். சோறு கொரியன் கறி.
அவன் ஃபோன் பண்ணி எல்லாம் கார் பார்ட்னரில் கிடையாடா உன்னையும் கூட்டிட்டு வந்தாங்க